செப்டிக் டேங்க் கட்டுறீங்கன்னா நீங்க செங்கலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாபுறமா வச்சு கட்டணும். நாலாபுறமா அப்படி செங்கல் வச்சு கட்டிட்டு அதை முறையா வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்டால பூசிடணும். அதுக்கப்புறமா செப்டிக் டேங்க்ல கீழேயும் சரி மேலேயும் சரி காங்கிரீட்டால மூடிடணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவு நீர்லாம் நிலத்தடியில வந்து பார்த்தீங்கன்னா போகாது, இந்த சுற்றுச்சூழலாம் பாதிக்கப்படாது, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மேல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பன் டோர்ஸ் மாதிரி வைக்கணும். அப்படி வச்சு நான் வந்து இந்த கழிவு நீர்லாம் வெளியில எடுக்கிறதுக்கு ட்ரைனேஜ் மூலமா ரொம்ப ஈஸியா இருக்கும். செப்டிக் டேங்க் கட்டறதா வந்து வெறுமனே ஒரு தொட்டி மாதிரி கட்டறாம அது ஒரு சேம்பர் மாதிரி கட்டணும். அதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம்பர் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணணும். இப்ப டாய்லெட்ல இருந்து வர கழிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். திட கழிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தங்கிடும். அந்த தண்ணிகளா இருக்கு பத்தி அது மேல வந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த தண்ணி ஒரு லெவல்ல ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாவது சேம்பர் வழி இருக்கும். அது வழியா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணில வந்து ரெண்டாவது சேம்பருக்கு வந்துரும். அப்படி அந்த ரெண்டாவது சேம்பர் ஃபுல் ஆயிட்டே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 10 அடி தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக் பீட் கிரியேட் பண்ணிடணும். சோக் பீட் எப்படி கட்டனா ஒரு செங்கல் வச்சு சுத்துப்புல ஒரு 5 அடி பல்ல எடுத்துட்டு செங்கல் வச்சு சுத்தாப்புல கட்டுறோமோ இல்ல அரை செங்கலும் முக்கா செங்கலும் வச்சு கட்டிட்டு அதுல வந்து அரை ஜல்லி முக்கா ஜல்லி கூழாங்கல் மணல் இப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு ஃபில் பண்ணிடணும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் விட்டணும். அதுக்குள்ள இந்த கழிவு நீர்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி பூமிக்குள்ள போகும்போது ஒரு நல்ல நீரா தான் போகும். நிலத்தடி நீர் மாசடையாது, உங்களுக்கு சேஃபா இருக்கும் சார். அருமையான விஷயங்க. இந்த சோக் பீட் நல்லா இருக்கேப்பா.